சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வுகள் மேற்கொள்ள 36 பேர் கொண்ட குழுவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அமைச்சிருந்தாரு. இந்த ஆலோசனை என்பது நாளை நடைபெற இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்த குழுவில் 36 பேர் அப்படிங்கிறவங்க இடம்பெற்றிருக்காங்க. இவங்க எந்தெந்த இடங்கள்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் இவங்களுக்கு பாதகமாக வந்திருக்கோ அந்தந்த இடங்கள்லாம் போய் கள ஆய்வை மேற்கொள்வாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகிருக்கு. அவங்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டியிருக்கு என்பது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. கூடுதல் விவரங்களோட ரமேஷும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ் வணக்கம். திமுக தலைவர் ஸ்டாலினுடைய இந்த ஆலோசனை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? நிலவரம் என்ன? தேர்தல் முடிவுகள் குறித்து கலாய்வு மேற்கொள்வதற்காக 36 பேர் அடங்கிய குழுவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். நாளைய தினம் இந்த 36 பேர் கொண்ட குழுவுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். திங்கட்கிழமை, அதாவது 18ஆம் தேதி முதல் 36 பேர் கொண்ட குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில ஒரு கள ஆய்வை மேற்கொள்ள போறாங்க. வெற்றி பெற்ற இடத்துலையும் கள ஆய்வு மேற்கொள்ள போறாங்க, தோல்வி அடைந்த இடத்துலையும் கள ஆய்வை மேற்கொள்ள போறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்த நிலையில சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது திமுகவுக்கு கிடைக்கல. திமுக கூட்டணி 73 இடங்கள்லையும், திமுக மட்டும் உதயசூரியன் சின்னத்துல 59 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருந்ததை பார்க்க முடிந்தது. வெற்றி பெற்ற இடங்கள்ல வெற்றி சாத்தியமானது எப்படி அப்படிங்கிற கலாய்வை எடுக்க போறாங்க. அதே மாதிரி தோல்வியை சந்தித்த சட்டமன்ற தொகுதியில தோல்விக்கான காரணம் என்ன, நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரியான மாற்றங்களை திமுகவுல செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நீண்ட கலாய்வை தான் இந்த 36 பேர் கொண்ட குழு மேற்கொள்ள போறாங்க. ஜூன் 5ஆம் தேதிக்குள்ள தலைமைக்கு அறிக்கை கொடுக்கணும்னு இந்த குழுவுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்த நிலையில தான் திங்கட்கிழமை முதல் அவர்களுடைய கள ஆய்வு தொடங்க போகுது. வரக்கூடிய நாட்கள்ல திமுகவுல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும், இளைஞர்களுக்கு நிறைய முக்கிய பதவிகள் மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் கொடுக்கப்படும் தகவல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த குழு கொடுக்கக்கூடிய ஆய்வு அறிக்கையை பொறுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மாற்றங்களை திமுகவுல எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் திமுக வட்டாரத்துல தகவல் சொல்றாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.